கடலூர் மாவட்டம் பெரியகுப்பம் கடற்கரையில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தில் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். இந்த மோதல் சம்பவத்துடைய முழுமையான பின்னணி என்ன? தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்னென்ன பிரிவுகளில் வழக்கு அவர் மீது பாய்ந்திருக்கிறது? விரிவான தகவல்கள். கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு கடற்கரையில குளிக்க வந்த அவர் குடும்பத்தினர் மீது அங்கு இருந்த ஒரு கும்பல், அதாவது மது போதையில தாக்குதல் நடத்தியது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த ஒரு பெண்மணி மற்றும் அவரது உறவினர்கள் பெரியகுப்பம் கடற்கரைக்கு சென்று அங்கு கடலில் குளித்தார்கள். அப்போது தியாகவழியை சேர்ந்த தினேஷ், மாணிக்கவேல், சரவணன் மற்றும் பிரவீன் ஆகிய 4 பேர் மது போதையில் கடற்கரையில் இருந்த அப்பெண்மணி மற்றும் அவர்கள் உறவினரிடம் கேலி கிண்டல் செய்தனர். இது பின்னர் மோதலாக மாறி கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெண்மணி கொடுத்த புகாரின் பேரில் குளிச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் இவ்வழக்குடைய முக்கிய குற்றவாளியான தினேஷ் என்பவரை தற்போது குளிச்சத்திரம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தகவல் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளின் பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த விளக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.